ஒரு நடுத்தர வயதை மிக்க ஒரு மனிதன் ஒரு சுமையை தன் தலையில் சுமந்து கொண்டு ரோட்ல நடந்து வருவதை நான் பார்த்தேன். அவர் அந்த பாரத்தோடு நடப்பது கொஞ்சம் கடினமாக இருந்தபடி நானே வாலண்டரியாய் போய், ஐயா எங்கே போகிறீர்கள் என்று அவரை கேட்டேன். இந்த மாதிரி இங்கன்னு சொன்னார். வாங்க, நான் அந்த வழியாக போகிறேன், உங்களை விடுகிறேன் என்று சொல்லி அவரை ஏற்றுக்கொண்டேன். நான் அப்பொழுது அவரிடத்தில் சொன்னேன், உங்கள் பாரத்தை முன்பு வண்டியில் வையுங்கள் என்று சொல்லி. அவர் சொன்னார், இல்லை பரவாயில்ல இருக்கட்டும். நான் நினைத்தேன் அவர் அமர்ந்து விட்டு தன் மடியில் அதை வைத்து கொள்வார் என்று சொல்லி. நான் கொஞ்சம் தூரம் போய் பார்த்துட்டு நடுவில் பைக்கில் வந்தபடினால நடுவில் வைத்தால் எனக்கும் சிரமம் ஏற்படும், அது எனக்கு நன்றாய் தெரியும், இருந்தாலும் பரவாயில்ல என்று சொல்லி நான் சொன்னேன். அவர் அதை கேட்கவில்லை. நான் கொஞ்சம் தூரம் போயிட்டு என்னுடைய லெஃப்ட் சைட் மிரரை கொஞ்சம் திருப்பிட்டு பார்க்குறேன். அந்த மனிதன் அந்த பாரத்தை தன் தலையிலே வைத்து கொண்டு அமர்ந்து கொண்டு வருகிறார். போகிற வழியில் அவரை நான் விட்டு விடுவேன், உதவி பண்ண போனேன். ஆனால் அவர் தன் பாரத்தை தன் தலைமேலே வைத்து கொண்டிருந்தார். நான் திருப்பி சொல்லுகிறேன், ஐயா அதை கீழே இறக்கி வையுங்க என்று சொல்லி. இல்லை இருக்கட்டும். எத்தனையோ மனிதர்கள் அந்த ரோடு வழியே நடந்து போனார்கள். அநேக ஆண்கள், பெண்கள், பிள்ளைகள், முதியவர்கள் எல்லாரும் நடந்தாங்க. நான் எல்லாருக்கும் கரிசனைப்படவில்லை. அதுபோல் இந்த மனிதன் மேலும் எனக்கு கரிசனை இல்லை. அவர் சுமந்த அந்த பாரத்தை அவர் சுமக்க முடியாமல் நடப்பதை பார்த்து நான் கனிக்கரப்பட்டு அவருக்கு உதவ விரும்பினேன். அநேகர் இருந்த போதிலும் அவருடைய பாரத்து நிமித்தம் நான் அவருக்கு உதவினேன். ஆனால் அவரோ அந்த பாரத்தை வாகனத்தின் மேல் ஏற்றி தன் மேல் இருந்த அந்த பார லெகுவை சுமையை அவர் லெகுவாக்கிவிட அதனின்று தன்னை விடுவித்துக் கொள்ள மனமில்லாமல் இருக்கிறார். இந்த வார்த்தை அதை நமக்கு உணர்த்துகிறது. நீங்கள் கிறிஸ்துவை உடையவர்களானால் நாம் சுதந்திரமானவர்கள், அவருக்கானவர்கள்.